ஹாய், வெல்கம் டு சுதா ராஜேஷ் டைரிஸ். எல்லாருமே பொங்கலை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஐ ஹோப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரைடல் vlog தாங்க. பொங்கல் முடிச்சாச்சு, தை மாதம் தொடங்கிருச்சு. தை மாதத்தோட முதல் முகூர்த்தம் டேட்டில் தான் நம்ம புக் ஆகிருக்கோம். ஸோ அதோட vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திருக்கோயிலூர் கேட்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ அந்த ஊருக்கு தான் நம்ம முகூர்த்தம் புக் ஆகிருக்கோம். இந்த புக்கிங் முடித்த கையோடையே நம்ம சென்னையில் அடுத்த புக்கிங் எடுத்திருக்கோம். ஸோ அங்கேயும் நம்ம போக போகிறோம். இந்த 2 பிரைடல் புக்கிங் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரொம்ப தூரம் ட்ராவல் அப்படின்றதுனால ஆஸ் யூஷுவல் சேம் ஒரு 11 o'clock ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்துட்டோம். சென்னை டு திருக்கோவிலூர் போகிற இடத்துல முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியுமே ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக மறுபடியும் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இந்த பிரேக் டைம்லேயே கிளைண்ட்டுக்குமே ஒரு கால் பண்ணி அவங்களுக்கும் ஒரு அலர்ட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி நாங்கள் இன்னும் இவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே ரெடியாக இருப்பாங்க. லஞ்சை முடிச்சுட்டே போயிடலான்ற பிளானில் தான் நம்ம அங்கே போக ஆரம்பித்தோம். பிகாஸ் அங்கே லேட் ஆகிடுன்றதுக்காக. இன்றைக்கி நம்ம தை மாதம் முடிச்சு போகிறதுனால அவங்க அந்த ஊரில் பொங்கல் திருவிழா போல் இருக்குது. அழகாக அந்த ஆத்தங்கரையில் அந்த பொங்கல் வைக்கிற செலிப்ரேஷன்லாம் நடந்துச்சு. மண்டபம் ரீச் ஆகிட்டோம். கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் முடிச்சுட்டு ரூம் கொடுத்துருந்தாங்க. அங்கேயுமே பேக் எல்லாமே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண கிளம்பியாச்சு. ஸோ ரூமில் ஏசி எல்லாம் பக்காவாக போட்டுட்டு பேக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அதுக்குள்ளே ப்ரைடையுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்லிட்டோம். அவங்களுமே ரெடியாக இருக்காங்க. லைட்டிங் எல்லாமே நம்ம ஸ்டாஃப் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டோம். அடிக்கடி ரூம்குள்ளே நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டே நாங்கள் ப்ரைடுக்கு சாரியை ட்ரேப் பண்ணிட்டோம். பிகாஸ் இது மண்டபத்தோட ஸ்டேஜ் மேலேயே இருக்குது அப்படின்றதுனால என் ஹேர்டூ வந்து துர்கா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே கிளைண்ட்கிட்ட 2 months பேசி என்ன மாதிரி ஹேர்டூ வேணும் எல்லாமே நம்மளும் ஒரு சில ஐடியாஸ் கொடுத்தோம். நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பினோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஹேர்டூ கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர்டூ தான் நம்ம துர்கா போட்டுட்ருக்காங்க. என்னுடைய மேக்கப் லுக்குமே முடிச்சுட்டு அவங்களுக்கு ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க அது எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க. சூப்பரான ஒரு ஹேர்டூவை நம்ம துர்கா போட்டிருந்தாங்க. சாரியும் பக்காவாக கட்டி இருந்தாச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு ஹேர் வந்து ஃபேஷியல் ஹேர் எதுவுமே ரிமூவ் பண்ணலை ஆஸ் பர் கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட்டுக்காக. இப்போது அடுத்து அவங்களுடைய அன்னைக்கு ஒரு சிம்பிள் ஒரு ஹேர்டூ பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி அப்படின்னா ஹேர் ரொம்ப லென்த்து கம்மின்றதுனால கொஞ்சமாக எக்ஸ்டென்ஷனை வச்சு அவங்களுக்கு இந்த ஹேர் வால்யூம் கொடுத்து நாங்கள் அந்த லுக்கை முடிச்சிருந்தோம். ஸோ இதில் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு லாக் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்க அவ்வளோ எதிர்பார்த்துருந்தாங்க பிரைட்மேட் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. முடிச்சுட்டு சாரியை வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நானும் துர்காவும் சாரியை ப்ளீட் பண்ணி பாக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். பிகாஸ் மார்னிங் டைமில் சில நேரம் டைம் கிடைக்கும் கிளைண்ட் சைட்லேருந்து, சில நேரம் கிடைக்காது. நம்ம டைம் இருக்கும்போதும் ரூமில் ஸ்பேஸ் இருந்தால் இருக்கிற டைமில் கிளைண்ட்டும் சாரியை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாலும் நாங்கள் அதை ஃபுல்லாகவே பண்ணி வச்சுடுவோம். இப்போது அழகான இந்த மஞ்சள் கலரில் இருக்க சாரியை அழகாக துர்கா வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. இது பக்காவாக ரெடியாக இருக்கும்போது நமக்கு மார்னிங் டைமில் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது. ஏர்லி மார்னிங் முகூர்த்தம்ன்றதுனால நைட்டே இது எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டிஃபனை முடிச்சுட்டு மார்னிங் ஸ்டார்ட் அப் ஆக்கிட்டோம். அவங்களுக்கும் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டோம், சீக்கிரம் ரெடி ஆகிடுங்கன்னு. ப்ராப்பராக டைம் எங்களுக்கு ஒரு 2 hour கொடுத்தாங்க. கடைன்னு சாரியை ட்ரே பண்ணிவிட்டு ஹேர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி மேக்கப்பையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டிலாக கேட்டிருந்தாங்க. மார்னிங் முடிச்சாச்சு. ஜவுரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பன் என்ன மாதிரி ஃப்ளவர் இது எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி துர்கா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ செட் எல்லாமே போட்டு பக்காவாக ஒரு முகூர்த்தம் லுக்கை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஷியல் ஹேர் எதுவுமே கிளைண்ட் வந்து எடுக்க வேண்டாம்னு சொன்னதுனால அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எடுக்காமே நான் இந்த லுக்கை நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸ்டேஜுக்கும் அவங்க போயிட்டாங்க. பக்காவாக அவங்களுக்கு செகண்ட் சாரியும் ட்ரே பண்ணிவிட்டும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு முடித்த டைமில் டியூரேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போது நம்ம திருக்கோவிலூர்லேருந்து சென்னைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும்போது சூப்பராக கிளைமேட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட ஹாப்பிலேயே அப்படியே நான் ட்ராவல் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயாச்சு. நம்ம ப்ரைடு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் பக்காவாக எல்லாமே எப்பயும் போல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி ப்ரைட் மட்டும்தான், பிரைட்மேட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு லெஹங்காலாம் பக்காவாக போட்டு ஹேர்டூ பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க டைம் இல்லை. பிகாஸ் அந்த டைம் கரெக்டாக இருந்ததுனால கடகடன்னு அவங்களே ரெடி பண்ணுறதுல மட்டுமே எங்களுக்கு ஃபோக்கஸாக இருந்துச்சு.
ரிசப்ஷனை பக்காவாக முடித்து அவங்கள ரெடி பண்ணி கெட் ரெடி ஷாட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ப்ரைடல் ப்ளேஸ்லேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போய் ப்ரஷ்ஷஸ்ஸு ஸ்பாஞ்ச் எல்லாமே மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணோம். பிகாஸ் 3 செஷன் முடிச்சிருக்குன்றதுனால எல்லாத்தையுமே மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி மார்னிங் முகூர்த்தத்துக்கு டைமுக்கு வந்துட்டோம். அவங்களுமே எங்களுக்கு சூப்பரான டைம் கொடுத்துருந்தாங்க. இன்னுமே எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியம், ரூமில் யாருமே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. மார்னிங் ரொம்ப ஹரிபரி ரொம்ப லேட் ஆகுன்றதுனால அவங்களுக்கு ஃபுட்டுமே கொடுக்க சொல்லிட்டேன். ஸோ ரெடி பண்ணி பக்காவாக சாரீ எல்லாமே நம்ம சுமி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பிஃபோர் டேவே நம்ம செகண்ட் சாரீ வாங்கிட்டு போயிட்டதுனால பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சூப்பராக ரெடியாக இருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்குல்ல சாரீ ட்ரிப்பிங். ஓகே, இந்த 2 விலாக் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.